திருச்சிற்றம்பலம். இன்று மார்கழி மாதத்தின் 8ஆம் நாளாகிய இன்று இந்த நாளுக்குரிய திருவெம்பாவை பாடலை நாம் சிந்திக்கலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயங்கும் வெண் சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழியதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப எங்கும் குருகு சிலம்பும். கோழி என்பது இங்கு சேவலை குறிக்கிறது. சிலம்ப கூவுதல். சேவர் கோழி கூவுகிறது. முதல்ல ஒன்று ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே இது ஒலி ஆரம்பித்த உடனே அங்கு மரங்களிலெல்லாம் திருக்கோயிலை சுற்றி மரங்களெல்லாம் அடர்ந்திருக்கின்றன. அங்கிருக்கின்ற பறவைகள் நாரை, குருகுன்னா நாரை, அது பறவை இனத்தையே குறிக்கும். இந்த குருகு என்பது நாரையை குறிப்பாக குறிக்கும். இன்னும் அங்கு இருக்கின்ற எல்லா பறவைகளையும் குறிக்கும். கோழி சிலம்ப, சிலம்புதல் என்றால் இந்த இடத்துல சிலம்புதல் என்றால் ஒலி அப்படின்னு பொருள். இங்கே சிலம்புதல் என்பது சேவர் கோழி கூவுதல். குருகு எங்கும் குருகு சிலம்பும். பறவைகள் நாரை தான் அதுக்கு, குருகு என்பதற்கு நாரை என்பது பொருள். இந்த நாரை என்பது மற்ற பறவைகளையெல்லாம் குறிக்கும். அதனால் என்னென்ன பறவைகளெல்லாம் அந்த கோயிலை சுற்றி இருக்கின்றனோ அவைகளெல்லாம் ஒலிக்க தொடங்கும். முதல்ல ஒலிக்கிறது கோழி. கோழி விடியற்காலையில் அது பாட்டுக்கு கொக்கரக்கோன்னு கூவும். அது கூவின உடனே தொடர்ந்து மற்ற பறவைகள் ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த பறவைகள் ஒலித்த உடனே மார்கழி மாதம் பிரம்மமுகூர்த்தத்தில் கோயிலிலே இருக்கக்கூடிய இந்த நுண்கலைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, நுண்கலைஞர்களிலே முதன்மையானவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பவர். அந்த நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் பறவையெல்லாம் ஒலிக்க ஆரம்பித்து விட்டன. பொழுது விடிய போகிறது, எல்லோரும் திருக்கோயிலுக்கு வருவார்கள், இறைவனை பூஜிக்க வருவார்கள். ஆகவே அதற்கு முன்னதாக நாம் எழுந்து நம்முடைய உடலை தூய்மை செய்து கொண்டு நீராடி திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து இந்த திருக்கோயிலிலே வந்து மங்கள வாத்தியங்களை ஒலிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏழில் இயம்ப, எல்லாத்துக்கும் இயம்ப தான் வருது, ஆனால் நம்ம அதனுடைய ஒலியை நாதஸ்வரம் வாசிக்க, நாதஸ்வரம் ஒலிக்க அப்படின்னு பொருள். ஏழில்னா 7 துளைகளை உடையது. எவ்வளவு அதில் ஒரு வார்த்தைகளும் எவ்வளோ நுட்பங்கள் வைத்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். ஏழில் இயம்ப. இப்படி நாதஸ்வர வித்வான்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள். உடனாக நாம் அதோடு சேர்ந்து அந்த தவில் வாசிப்பவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா வாசிக்கும்? நாதஸ்வரம் மட்டுமா வாசிக்கும்? அதோட தவில் வாசிப்பார்கள். இந்த நாதஸ்வரமும் தவிலும் வாசிக்க ஆரம்பித்த உடனே அங்கு இருக்கின்ற அடியார்களெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு சங்கை ஒலிப்பார்கள். இதெல்லாம் காலை நேரத்திலே நிகழ்கின்ற நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, கோயிலை சுற்றி இவைகளெல்லாம் நடக்கும். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப. ஏழில் அப்படிங்கிறத 7 துளைகள் உள்ள நாதஸ்வரம் அப்படின்னு. ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும். எங்கும்னா நாலா பக்கங்களிலும். நாலா பக்கங்களிலும் திருக்கோயில்களை சுற்றி இருக்கின்ற நாலா பக்கங்களிலும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும். எங்கும். இப்போ இந்த கோழி சிலம்புகிறது, இந்த வாத்தியங்களெல்லாம் இயம்புகிறது, சிலம்புகிறது, இயம்புகிறது. ரெண்டும் எதை குறிக்குதுன்னா விடியலை குறிக்கும். விடியற்காலம் வந்துடுச்சு. இப்பொழுது கேழில் பரஞ்சோதி. கேழில் அப்படின்னா ஒப்பு இல்லாத, கேள் ஒப்பு, இல் கேழில் ஒப்பில்லாத, ஒப்பற்ற அப்படின்னு பொருள். 3 கேழில் வரும் இந்த பாட்டில். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இப்போ வெளியில் இருக்கிற பெண்
உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்றா, விடியற்காலை நேரம் வந்து விட்டது, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் என் சங்கெங்கும். இதெல்லாம் பறவைகள் ஒலித்து விட்டன, மங்கள வாத்தியங்களெல்லாம், கோயிலுக்குரிய மங்கள வாத்தியங்களெல்லாம் ஒலித்து விட்டன. நாங்கள் ஒப்பற்ற பரஞ்சோதியை பாடுகிறோம். கேடில் பரஞ்சோதி, ஈடும் எடுப்பும் இல்லாத. கேடில்னா ஈடும், அதற்கு இணையாக சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது. இந்த வார்த்தையை சிவனோட தான் சேர்க்கலாம், கேடில்ங்கிற வார்த்தையை. கேடில் பரஞ்சோதி, இது பரஞ்சோதி. சாதாரண ஜோதி ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஜோதி. அது என்ன ஜோதின்னா மாயை. மாயை ஒரு ஒளிப்பொருள். மாயை நம்ம பாசம்னு சொல்கிறோம், ஆனால் மாயை என்பது ஒளிப்பொருள். நம்ம ஆணவ மலத்தில் அறியாமல் கிடந்தோம். அறியாமல் கிடந்த நமக்கு இறைவன் இந்த கருவி கருணாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மாயிலிருந்து 36 தத்துவங்களை உற்பத்தி செய்து நமக்கு உடலாக தந்திருக்கிறான். இந்த உடல் இல்லாவிட்டால் இப்போ இருக்கிற அறிவுடன் நமக்கு இல்லாமல் விடும். அப்போ கடவுள் தான் நமக்கு இந்த அறிவை தந்திருக்கிறான். அந்த பரஞ்சோதி இந்த மாயையாகிய விளக்கை நம்மிடம் கொடுத்திருக்கிறான். அறிவை விளக்கம் செய்வதற்குரிய இந்த உடலை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கண் இருக்கிறது. இந்த கண் இல்லாவிட்டால் நமக்கு உலகம் தெரியுமா? உலகம் நமக்கு புரியாது. நிறம் தெரியாது, மேடு பள்ளம் தெரியாது, எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. காது இல்லாவிட்டால், காது கேட்காமல் இருக்கக்கூடிய வயதானவர்கள் என்ன பாடுபடுறாங்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஆழமாக கத்தி சொல்லுவோம். சில பேருக்கு எவ்வளவு கத்தினாலும் அவங்களுக்கு கால் விழுவாது. அவங்க நம்ம வாயை வச்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. நம்ம திருப்பி அதுக்கு ஒரு பதில் சொன்னோம்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். காதுங்கிற ஒரு புலன் இல்லாட்டி அதை கொடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் நமக்கு. நான் பேசுகிறது தான் உங்களுக்கு கால் விழுது பாருங்கள், நீங்கள் பேசுகிறதுலாம் எனக்கு கால் விழுது பாருங்கள். இதுவே ஒரு பெரிய பேர் நமக்கு. இப்படி ஒன்று ஒன்றா நினச்சி பாருங்கள், இறைவன் எவ்வளவு கருணை செய்திருக்கிறான். கேடில் பரஞ்சோதி, அந்த மேலான ஜோதி நமக்கு மாயா காரியமாகிய ஒளியை, இந்த மாயா காரியம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது உலகியல் அறிவை நமக்கு தருகிறது. இந்த உலகியல் அறிவை தருகின்ற இந்த மாயா காரியங்களே சில சமயம் இல்லை பல, இந்த மாயை என்ன செய்யும்னா இது தன்மேல் பற்று வைக்கும்படியாக ஆணவமலம் தூண்டும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆணவமலம். அது என்ன பண்ணும், இது கருவின்னு நினைக்காம, இது நமக்கு அறிவடைவதற்கு கொடுத்த சாதனம்னு நினைக்காம, இதன் மேல் பற்று வைத்து இந்த உடலை வைத்து கொண்டே பல தீய காரியங்களை செய்வதற்கு இந்த உடல் பயன்படும். இது ஒளிப்பொருளா அல்லது தீய பொருளா? இப்போ நினச்சி பாருங்கள், ஒளிப்பொருள் தான். ஆனாலும் அதை தவறாக பயன்படுத்த செய்வது எது? நம்மிடம் இருக்கின்ற அறியாமை. ஆகவே இந்த அறியாமையை நீக்குகின்ற பேரொளி கேடில் பரஞ்சோதி. அந்த ஒப்பற்ற தனிச்சுடராக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்முடைய ஒளிப்பொருளாக இருக்கக்கூடிய மாயையினால் வருகின்ற பந்தத்தை நீக்கி இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய இந்த பொருள்களினுடைய தன்மையை நீக்கி நம்மை மேலான ஒளிப்பொருளாக செய்யக்கூடியவன் கேடில் பரஞ்சோதி. அடுத்தது இது இந்த கருத்தை முதலிலே கேடில் பரஞ்சோதி, கேடில் பரங்கருணை, கேடில் விழுப்பொருள்கள் பாடுகிறார்கள். இப்படி ஒப்பற்ற பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானது பெருமைகளை இந்த பெண்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது கேடில் பரங்கருணை. சிவனது அளவில்லாத பேரருட்கருணை. அவன் இந்த உயிர்களுக்கு எளிவந்த பிரானாக எல்லா உயிர்களிலும் தங்கி நின்று உரை சேரும் 84 100,000 யோனிபேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்று எல்லா உயிர்களையும் பரிபாலித்து கொண்டிருக்கிறான் பெருமான். அவனுடைய கருணையை, அவனுடைய ஒப்பற்ற கருணை, ஈடு இல்லை இல்லாத கருணை, இதற்கு சமானமாக சொல்லக்கூடிய ஒரு கருணை யாராலும் நம்மிடம் செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட கருணையை பாடி அதற்கு பிறகு 3வது பாடல் எதை பற்றி பாடுறாங்கன்னா, கேடில் விழுப்பொருள்கள், சிறந்த புகழ் பாடல்கள். இறைவனை பற்றிய, இறைவனுடைய மகிமையை, அவனுடைய விபூதிகளை
மேலாக சொல்லக்கூடிய பாடல்கள். கேடில் விழுப்பொருள்கள். விழுப்பொருள்னா உயர்ந்த புகழ், இறைவனை புகழச் சொல்லுகின்ற பாடல்கள். இந்த பாடல்களை இந்த மூன்றும் அவர்கள் பாடுகிறார்கள். எதெல்லாம் பாடுறாங்க? கேடில் பரஞ்சோதி, கேடில் பரங்கருணை, கேடில் விழுப்பொருள்கள், அவனுடைய உன்னதமான இயல்புகளை எல்லாம் பாடுகிறார்கள். அப்படி பாடுவது, இறைவனை பற்றி பாடும் பொழுது அது பொருள் சேர்ப்புகளாகிறது. அப்போ தான் அதுக்கு உண்மையான அந்த சொல்லுக்கு உரிய மதிப்பு உண்டு. சில சமயம் உலகியல்லே நாம் தகாதவர்களை கூட புகழ்வோம் நம்முடைய சுயநலத்துக்காக. அது வெற்றுரை, அது பொய். இறைவனை புகழ்ந்தால் அது பொருள் சேர்ப்புகள். நரஸ்துதி, மானுடர்களை நாம் புகழ்ந்தால் அது பொருள் இல்லாத வார்த்தைகள். அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் எதை பற்றி பேசணும்? தெய்வீக குணங்களை பற்றி பேசலாம், தெய்வீக மனிதர்களை பற்றி பேசலாம், தெய்வத்தை பற்றி பேசலாம். இதெல்லாம் பொருள் சேர்ந்த புகழ். மற்றவைகளை, தாழ்ந்தவைகளை பற்றி நாம் பேசினால் அவைகள் பொருள் இல்லாத பேச்சு. சைபர் இருக்கு, அதுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? சைபருக்கு எண் சேர்க்காவிட்டால் அதுக்கு மதிப்பு கிடையாது. வெறும் சைபருக்கு என்ன மதிப்பு இருக்கு? 10 சைபர் சைபர் தான் இல்லையா? அதுக்கிட்ட 1 போட்டால் அப்போ அந்த சைபருக்கு மதிப்பு உண்டாயிடுது. அதுபோல இந்த சொற்கள் இறைவனை பாடினால் மதிப்பு மிகுந்தவைகள். இறைவனை பாடாவிட்டால், இறைவனை போற்றாவிட்டால், புண்மையை போற்றினால், நரஸ்துதி தேவையில்லாமல் ஒருவனை புகழ்ந்தால் அவைகளெல்லாம் பொருளற்ற பேச்சுக்கள். அப்படி தள்ளணும். அடியார்களாகிய நாம் இதை நல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். லாபங்களுக்காக, நமக்கு வேண்டிய நன்மைகளுக்காக நாம் சிலரை முகஸ்துதி செய்வோம். அப்படி முகஸ்துதி செய்தால் அது பொருளற்ற வார்த்தைகளை வீணா வெட்டித்தனமாக பேசிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதாவது வீணாக பேசுவது என்பது, பயனில்லாத பேச்சு என்பது மனிதனுடைய அற்ப குணங்களை பாராட்டி பேசுதல். சிவபெருமானுடைய தெய்வீகத்தன்மையை புகழ்ந்தால், அற ஒழுக்கங்களை புகழ்ந்து பேசினால், தெய்வீக குணங்களை நாம் விரிவாக பேசினால் அது பொருள் சேர்ந்த புகழ். இப்போ கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம். இருள் சேர் இருவினையும், அற்புதமான ஒரு திருக்குறள். 5வது பாட்டு திருக்குறளில், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதுக்கு பரிமேலழகர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். இறைமை குணங்கள் இலாராயினாரை, இறைமை குணங்கள் இல்லாதவர்களைன்னு அர்த்தம். இலாராயினாரை அப்படிங்கிறத டிரான்ஸ்லேஷன் நமக்கு தமிழில் எளிமைப்படுத்தினால் தெய்வ குணங்கள் இல்லாதவர்களை, உடையார், தெய்வ குணங்கள் உடையார் என கருதி, அறிவிலார், அறிவில்லாதவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களை புகழ்வார்கள். அப்படி புகழ்ந்தால் அது பொருள் சேரா, அதுக்கு மதிப்பு இல்லை. ஆகலின் அவை முற்றுமுடைய இறைவன் புகழே. எல்லா தெய்வீக நலன்களும் ஒன்று கூடியவன், குறைவிலா மங்கள குணத்தன் சிவபெருமான். அவனை புகழ்ந்தால் அந்த புகழ் பொருள் சேர் புகழ் எனப்பட்டது என்று இந்த பாடலுக்கு பரிமேலழகர் உரை காண்கிறார். பாடினோம் கேட்டிலையோ, கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் என் சங்கெங்கும், ஏழில் பரஞ்சோதி ஏழில் பரங்கருணை, ஏழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாடி இதென்ன உறக்கம், கேட்டிலையோ. வாடி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய். இதெல்லாம் நாங்கள் பாடியிருக்கிறோம். நீ உறக்கத்தில் இருக்கிறாயா? ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறாய்? ஒப்பற்ற இறைவனது சிறந்த கருணை முதலிய பொருள் பொதிந்த பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ கேட்டாய், எல்லாவற்றையும் கேட்டாய். நீ கேட்காமலா இருந்திருப்பாய்? அந்த ஓகாரம் என்ன? எதிர்மறை. நீ கேட்டிருக்கிறாய். வாழி, இவ்வளதும் கேட்டுட்டு நீ தூங்கிட்டு இருக்கல, நன்றாக வாழ்வாயாக அப்படின்னு அவங்க கிண்டலாக சொல்லலை, நெசமாகவே சொல்கிறாங்க. நீ எனக்கு அன்புக்குரியவள்,
இறைவனை இவ்வளவு புகழ்ந்து கேடில் பரஞ்சோதி, கேடில் பரங்கருணை, கேடில் விழுப்பொருள்களை எல்லாம் நாங்கள் பாடியிருக்கிறோம். இவ்வளவு பாடி நீ தூங்குறீன்னா உனக்கு பாவம் வரும். இந்த பாவம் உனக்கு வராமல் இருக்க நீ வாழ்வாய, நீ இந்த குற்றத்திலிருந்து நீங்க வேண்டும், நீ வாழ வேண்டும் என்று இவர்கள் வெளியில் இருக்கின்றவர்கள் பிரார்த்திக்கிறார். எவ்வளவு உயர்ந்த குணம் பாருங்க. வாழி நீ வாழ்வாயாக, கேட்டும் வாளாக இருக்கும். அதாவது வாளாக இருத்தல் என்றால் ஒன்றும் செயல்படாமல் இருத்தல். அப்படி செயல்படாமல் இருக்கிற நீ எத்தகைய தீமையும் உனக்கு வராமல் நீ வாழ்வாயாக. இவள் பேதை பருவத்தை சிறுமி, சின்ன குழந்தை, அவளுக்கு 12 வயசு தான் ஆகுது. அவள் இப்பொழுது பாவை நோன்பு நோற்பதற்காக இவர்களோடு சேர்ந்து இருக்கிறாள். இப்படிப்பட்ட சின்ன பெண்ணுக்கு பாவம் வந்து விடக்கூடாது. இவ்வளவு உயர்வாக சிவபெருமானுடைய புகழ்களை எல்லாம் பேசிக்கொண்டும் நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டும் இருக்கின்ற பொழுது கேட்காமல் தூங்கி கிடப்பது என்பது ஒரு பாபகரமான செயல். அந்த பாபகரமான செயலினாலே இவளுக்கு எந்த தீமையும் வந்துவிடக்கூடாது. ஆகவே நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். இது என்ன உறக்கமோ வாய்திரவாய், கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்புமென் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாடி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய். இது என்ன உறக்கமோ வாய்திரவாய், இது எத்தகைய தூக்கமோ, உன்னுடைய வாயை கூட நீ திறக்கின்றாயில்லை. இப்போது வரிசையாக மறுபடியும் அதை சிந்திச்சு பார்த்தா, நாங்கள் பாடுவதெல்லாம் பொருள் சேர்ந்த புகழ், இறைவனை பற்றிய பொருள் சேர்ந்த புகழ். என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ அப்படின்லாம் அது பொருள் சேர்ந்த புகழ். பாடின காலம் எப்படிப்பட்டதுன்னா, அது புலர்காலை, காலை நேரம். அதோடு கூட எங்கேருந்து காரணம் எட்டி எங்கேயாவது ஒரு மைலுக்கு இருந்தாண்டா எட்டி பாடுறோமா? இல்லை, உன்னுடைய படுக்கைக்கும் பக்கத்திலே இருந்து பாடுறோம். அந்த பாடலை கேட்டு கூட கண் திறந்தாயே அல்லாமல் வாய் திறந்து எம்மோடு நீ எதுவும் பேசாமல் தூங்கி கொண்டிருக்கிறாய். கண் திறந்தும் வாய் திறவாமல் இருக்கிறாயே, இது உன்னுடைய தூக்கத்தினுடைய ஒரு நிலையா? உன் தூக்கம் அவ்வளவு வலிமையானதா? அருட்கடலாகிய சிவபெருமான் மாட்டு அன்பு செய்யும் நெறியும் இதுதானா? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. அருட்பெரும் கடல், ஆழியான் அப்படின்னா கடல் போன்ற கருணை உடையவன் சிவபெருமான். அதனால் அவனுக்கு ஒரு பேர் ஆழியான். அதோட சக்கரத்தை அவன் தான் வச்சுருந்தான், அப்படியும் சொல்லலாம். ஆழியான் அன்புடைமை, அவன் மேல் நீ செலுத்துகின்ற அன்பு இவ்வளவுதானா அன்பு? சிவபெருமான் உனக்கு ஓயாது கருணை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் மேல் நீ செலுத்துகின்ற அன்பு, அதாவது அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு பக்தன் சிவன் மேல் சிவபெருமான் மீது செலுத்துகின்ற அன்புக்கு அன்புன்னு பேர், பக்திக்கு அன்புன்னு பேர். சிவபெருமான் உயிர்களிடத்தும் செலுத்துகின்ற அன்புக்கு அருள் என்று பெயர். இந்த இடத்துல நம்ம அருள் ஆழியான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆகவே இனியாவது இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு சொன்ன பிறகாவது ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வன் அப்படின்னா ஊழி என்பது பேரூழி காலத்தை குறிக்கிறது. பேரூழி காலத்திலே எல்லாவற்றையும் தனக்குள்ளே பேரூழி காலத்திலே ஒடுக்கிக் கொள்கிறான் சிவபெருமான். அப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்ட பிறகு மிகுதியாக எல்லாம் அழிந்த பிறகும் எஞ்சி நிற்கின்றவன் அவன் ஒருவன் தான். ஊழி முதல்வனாய், பரிபூர்ணமான பேரூழி காலம். அவன் எல்லாவற்றையும் தனக்குள்ளே மிச்சம் சொச்சமில்லாமல் ஒடுக்கிக் கொள்கிறான். அவனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமில்லை. நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனாக இருக்கிறான். அந்த நேரத்திலும் அவன் திருக்கூத்து இயற்றி கொண்டிருக்கிறான். அதிசூக்கும அந்த திருக்கூத்தை இயற்றி அடுத்தது உலகத்தை புனருற்பவம் செய்வதற்கான காரியங்களை அவன் செய்து உயிர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறான். அப்படி பேரூழி காலத்தில் தலைவனாய் தான் ஒருவனே, அவனை தவிர ஒருத்தர் தனிமையாக இருக்கான். அதுக்காக தான் திருவாசகத்தை பாட சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருக்கான், தனிமையை தீர்ப்பதற்காக. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, அவன் ஒருவன் யார் தெரியுமா? மகா சங்கார காலத்தில் பேரூழி காலத்திலே இந்த மாயா காரியங்களெல்லாம் அழிந்து ஒடுங்கி போய்விடுகிறது. இவையெல்லாம் பருமையான பொருள்களாக தெரிகின்றன கண்ணுக்கு.
இவ்வளவு பருமை பொருளும் சூக்ஷ்ம பொருளாக மாறி அவருடைய வியாபகத்துக்குள்ளே ஒடுங்கி போய்விடுகிறது. சிவபெருமான் ஒருவனே அழியா பொருளாக முதல்வனாக மூல முதல்வனாக இருக்கிறான். அதன் பிறகும் அந்த பேரொழி காலத்திற்கு பிறகும் படைப்பாதி தொழிலை செய்வதற்கு நாத தத்துவத்தை செயல்படுத்துவதற்காக அவன் முனைந்து நிற்கிறான். ஓதத்து ஒலி மடங்கி, ஓதம்னா தண்ணீர், பேரொழி காலம் வந்த பிறகு பேரொழியில் இவைகளெல்லாம் அடித்து கமலீகரம் செய்து அந்த பேரொழி அலைகள் இருக்கிறவே அவைகளெல்லாம் சமமாக ஓசையெல்லாம் அடங்கி போயிடும். முதல்ல பேரொழி காலம் வந்த உடனே எல்லாம் ஆரவாரமாக இருக்கும், அப்படியே அடங்கி போயிடும். ஊருண்டேறி எல்லா ஊர்களும் அதில் அழிந்து போய்விடும். ஒத்து உலகமெல்லாம் ஒடுங்கியவின் வேதத்து ஒலி கொண்டு சிவபெருமான் மீண்டும் உலகத்தை உருவாக்குவதற்காக இந்த உலகியல் நெறிகளை எல்லாம் சொல்வதற்கு வேதத்து ஒலியை ஒலித்து கொண்டு வீணை கேட்பான். வெண்காடு மேவிய விகிருதனாரே. அப்படி இருக்கின்ற சிவபெருமான் இவ்வளவு உயர்ந்த காரியங்கள் இந்த உயிர்களுக்காக மண்ணுலகத்தில் அவன் ஏராளமான திருக்காரியங்களை செய்கிறான். அப்படிப்பட்டவன் ஏழை பங்காளன். ஏழை என்பால் இங்கு உமாதேவி பார்வதி தேவியை குறிக்கும். ஏழைன்னா சாதாரணமாக பெண்ணு, இந்த இடத்துல ஏழை என்பது அம்பிகையை குறிக்கிறது. ஏழை பங்காளன், ஏழையாக உமாதேவிக்கு தனது இடபாகத்தை பங்காக கொடுத்தவன் ஏழை பங்காளன். சிவபெருமானுக்கு ஒரு பேர் ஏழை பங்காளன். உமாதேவிக்கு தனது இடது பாகத்தை கொடுத்தவன். அவனை, அவனுடைய பெருமையை, அவனுடைய புகழ்களை, அவனுடைய மகிமைகளை நீ பாடுவாயாக. இத்தனை உயரிய பரம்பொருளாக உள்ள பெருமான் ஏழையாகிய நம்பொருட்டு அம்மையாரோடு பூரணாக திருமேனி கொண்டுள்ளான். அப்படி அம்மையும் அப்பனுமாக உலகுக்கு அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். நமக்கு தாயும் தந்தையும் யாருன்னா இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அவர்களது பிரதிநிதியாகத்தான் இங்கிருந்து நம்மை காப்பாற்றுகிறார்கள். அந்த தாயும் தந்தையும் மூலமாக இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அவன்தான். அவன் திருமேனி கொண்டு எழுந்தருளி நம்மை பாதுகாக்கின்ற இயல்பு படைத்தவன் அம்மையப்பனாக இருக்க ஏழை பங்காளனை. அப்படிப்பட்ட ஏழை பங்காளனை நீ வாயார மனமாற பாடுவாயாக. இங்கு ஏழை பங்காளனையே அப்படின்னு ஒரு ஏகாரம் இருக்கிறது. அது பிரிநிலை ஏகாரம்னு சொல்லுவாங்க. ஏழை பங்காளனாக இருக்கிற சிவபெருமானையே பாடு, மற்றவங்கள பாட வேண்டாம். மற்றவங்களை குறிக்கிறது. யாரை குறிக்குது? ஏழை பங்காளனாக உமாகாந்தனாக இருக்கக்கூடியவன், மாதுருவாகனாக இருக்கக்கூடியவன், அம்பிகை பாகனாக இருக்கக்கூடியவன், அம்பிகா சமேதரனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையே பாடு, மற்ற தேவர்களை நீ பாட வேண்டாம் என்று இந்த வெளியிலே நிற்கின்ற பெண்கள் உள்ளே இருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார்கள். இதிலும் சக்தியை வியந்தது எப்படி இந்த கருத்து வருகிறது என்றால், ஏழை பங்காளன் என்று சொன்னதுனால ஏழை என்பது அம்பிகை குறிக்கிறது. ஏழை பங்காளன் என்பது சக்தியினுடைய பெருமையை இந்த பாடலிலே சொல்வதினாலே இது சக்தியை வியந்தது என்ற கருத்து இந்த பாடலிலே எங்கும் பாடலிலே நமக்கு விளக்கமாக தெரிவது நமக்கு தெளிவாக்குறது. இந்த பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்புமென் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாடி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான். ஆழியான் அப்படின்னா கருணை கடலாக உள்ளவன் ஆழியான், இல்லது சக்கரத்தை கையிலே வைத்திருந்தவன் சிவபெருமான். ரெண்டு பொருளும். ஆழியான் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏல் ஓர் எம்பாவாய். நான் சொன்ன கருத்துக்களையெல்லாம் காதிலே கேட்டுக்கொள்வாய். ஏல் எல்னா காதிலே கேட்டுக்கொள்வாய். ஓர் அதை ஆராய்ச்சி செய், என்னுடைய பாவையாக இருக்கக்கூடிய கன்னிப்பெண்ணே அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லலாம். ஆகவே இந்த எட்டாவது நாள் சிந்தனையை இதோடு நிறைவு செய்து விடுவோம். திருச்சிற்றம்பலம்.